ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ அண்ணாமலை என்னென்னா லண்டன் போனாப்புல. லண்டன் போகிறதுக்கு முன்னாடி ஆவேசமான ஒரு ப்ரெஸ் மீட், ஒரு 2 நாள் பார்த்தீங்கன்னா 6ரும் 4ருமா அடித்து, அதாவது எப்படின்னா நம்ம அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ இதாக தரமற்ற முறையில் பேச முடியுமோ அந்தளவுக்கு பேசி, அதாவது நீலாம் ஒரு ஆளே கிடையாதுயா, தவழ்ந்து போன ஆள் தானே நீ, மானங்கட்டவனே அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசினதுக்கான காரணம் என்ன, இதற்கு பின்னணி என்ன? இவ்வளவு நாள் பேசாத அண்ணாமலை ஊருக்கு போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இப்படி ஒரு ஆட்டத்தை ஆரம்பித்து பரபரப்பான ப்ரெஸ் மீட்டு, அதுக்காக போகிற அன்னைக்கு கூட நான் வருவேன், அங்கேருந்தே பார்த்துக்கிட்டு இருப்பேன், இப்படிலாம் சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன் அதிமுகவோட கூட்டணின்னு ஒரு காலத்தில் அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, இதே அண்ணாமலை போய் எடப்பாடிக்கு சால்வையெல்லாம் போடுறப்ப எடப்பாடி தற்கொலைன்னு தெரியலையா, காலில் தவழ்ந்து போனது தெரியலையா, எதற்காக அண்ணாமலை இப்படி போகிற நேரத்தில் இப்படி பண்ணாப்புல அப்படின்றதுக்கான அந்த டீட்டெயில் தான், உள்குத்து என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பாரதிய ஜனதா கட்சியோட திட்டம் என்னவாக இருந்தது அப்படின்னா, அதிமுகவோட கூட்டணி போடுறது. எம்பி எலெக்ஷனில் கூட்டணி போட்டுட்டு அதுக்கு முன்னாடி எலெக்ஷன்லேயே நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 2021 எலெக்ஷன்லேயே, சட்டப்பேரவை எலெக்ஷன்லேயே என்ன பிளான் போட்டாங்க அப்படின்னா, 3 பேரை உள்ளே கொண்டு ரஜினியை கொண்டு வர்றது பாஜக, அதிமுகவுக்கு 125 இடங்களை ஒதுக்கி விட்டு மீதி 100 சில்லற இடத்த 2ஆக பிரிச்சுக்கிறது, 3ல் யார் அதிகமாக ஜெயிக்கிறானோ ஒரு கூட்டணி ஆட்சி கொண்டு வர்றது அப்படின்றது தான். ஒரு டுபாக்கூர் இருந்தானே ஒரு பத்திரிகை ஆசிரியர், அந்த ஷோ போனதுக்கப்புறம் அதை ஆட்டையை போட்டவன், அவனோட பிளான் அது சொல்கிறாங்க. அது சிதைச்சி விட்டாங்க அப்படின்னு வச்சுங்களேன். அது முடிஞ்சு போச்சு, திமுக வந்துச்சு. இப்போ எம்பி எலெக்ஷனில் என்ன பிளான் போட்டாங்கன்னா, எப்படியாவது அதிமுகவோட கூட்டணி போட்டோம் அப்படின்னா இந்த 40ல் திமுக ஒரு 20 ஜெயிச்சா கூட 20 இடங்கள் நம்ம பிடிச்சிடலாம். அதில் நம்ம பாரதிய ஜனதா கட்சி ஒரு 4-5 இடத்த பிடிச்சிடலாம், ஒரு 15 அதிமுக பிடிச்சிடலாம், 20 போச்சுன்னா 20 சாலிடாக இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. அதுலேயும் அண்ணாமலை மண்ணை போட்ட உடனே மத்திய தலைமை பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு, பாஜக தலைமை ரொம்ப டென்ஷன் ஆச்சு. இருந்த போதிலும் மோடி அமித்ஷாவும் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ, எதை செய்து மறைமுக செயல்களில் எதை செய்து யாரை கவுத்தி என்ன வேணாலும் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் இறங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அதற்கு சரியான கைக்கூலியாக செயல்படுவது யார் அப்படின்னா அண்ணாமலை வெட்டிட்டு குத்திட்டு வரக்கூடிய ஆள் அப்படின்ற அவர்கள் தெரிந்து விட்டது. காசை மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா செய்ய வேண்டியதை காரியத்தை கரெக்டாக செஞ்சுருவாங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி விடியா பார்த்துக்கலாம், எம்பி எலெக்ஷனில் கூட்டணி இல்லைன்னா அண்ணாமலை என்ன சொல்கிறான்னு கேளியா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாப்புல, நம்ம தலைமையில் தான் கூட்டணி, பிஜேபி தலைமையில் தான் கூட்டணி, ஏன்னா அவர்கள் அதிமுகவை நம்ம அழிச்சிடுவோம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதிமுக அழிச்சிடுவோன்னா என்ன பண்ணோன்னா எடப்பாடி தூக்கி உள்ள வைங்க அப்படின்றப்பல, இல்லையா இப்போ முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்த கட்டமாக அண்ணாமலை எங்கள் தலைமையில் கூட்டணிக்கு வரமாட்டேன்ல, ஆனால் என் தலைமையில் தான் கூட்டணி, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், ஏன்னா நான் 2வது இடத்துக்கு வரப்போகிறோம், அதற்கான வேலையை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே எடப்பாடி மேலும் கடுப்பாயிட்டார். ஒன்றும் ஜாதி ரீதியில் சின்ன பையன், நம்ம ஏரியா பையன், நம்ம ஜாதிக்கார பையன், இவெல்லாம் ஒன்றும் எந்த அனுபவம் இல்லாமல் நமக்கே சவால் விடுறானா அப்படின்றது எடப்பாடிக்கு. ஆனால் எடப்பாடி அழிச்சா தான் 2வது இடத்துக்கு பாஜகவை கொண்டு வர முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, எடப்பாடியை அசிங்கமாக பேசி இது பண்ணி வச்சிடணும், எடப்பாடியை கட்சியை உடைக்கணும், அதிமுக உடைக்கணும் அப்படின்னா சிலரை மிரட்டி பாஜகக்குள்ளே வர வைக்கணும், இல்லைனா தனியாக கொண்டு போய் எடப்பாடியை வீக்காகி பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து தூக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த பிரிந்து வரக்கூடிய தங்கமணி, வேலுமணி இந்த குரூப்பை உள்குத்து வேலையை பார்க்க வைத்து அங்கேயே இருக்க வைத்து பொதுக்குழுவில் இல்லை பிஜேபியோட கூட்டணி வேணுன்ற மாதிரி அழுத்தம் கொடுக்க வைக்கணும். அதுவும் இல்லை அப்படின்னா கட்சியை இன்னும் பீஸாக உடைச்சிட்டு எலெக்ஷனுக்கு போகும்போது நம்ம 2வது இடத்த அதில் ஒரு பகுதி நமக்கு ஆதரவுன்ற மாதிரி கடந்த முதல்ல இப்போ தினகரன், சசிகலாலாம் ஆதரவு அளித்தாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு மெகா கூட்டணியை உருவாக்கி 2வது இடத்துக்கு வந்துடணும் சட்டசபை தேர்தலில். இதுதான் கணக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது என்னென்னா, 2 நாட்களுக்கு முன்பு அண்ணாமலை தாறுமாறாக பேசினதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, நம்ம லண்டன் போனதுக்கப்புறம் ஏதோ மத்திய தலைமை பேசி சரி எடப்பாடியை விட வேணாம், எடப்பாடியை சேர்த்துக்குவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு எடப்பாடியில் பேச்சுவார்த்தை நடத்தினா நம்ம திட்டத்தில் மண் விழுந்துருன்றதுனால தான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, ப்ரெஸ் மீட்டை வச்சு தற்குறி, தரங்கட்டவன், தவழ்ந்து போனவனை பற்றி தெரியாதான் இந்த மாதிரி பேசி விட்டோம்னா, ரொம்ப அசிங்கப்படுத்தி நாரடித்து கேவலப்படுத்தி கிழித்து தொங்க விட்டுட்டோன்னு வைங்களேன், இன்னைக்கு கூட்டணிக்கு வருவாங்களா? மோடி கூப்பிட்டா கூட என்ன பண்ணுவாங்க? வரமாட்டாங்க. அமித்ஷா கூப்பிட்டாலும் போக மாட்டான். ஏன்னா இவ்வளோ கேவலமாக பேச்சு வாங்கிட்டு அந்த கட்சியில் தலைவனாக அண்ணாமலையே நீடிப்பான், நம்ம போய் மத்திய தலைமையில் கூட்டணி வைக்கணுமான்னு இன்னும் கொஞ்சம் நஞ்ச மானமும் போயிருன்றதுக்காக எடப்பாடி போக மாட்டார்ல, அதற்காக செய்யப்பட்டது தான் 2 நாட்களுக்கு முன்பு அண்ணாமலை மிக கேவலமாக
தரக்குறைவாக தற்குறின்ற ரேஞ்சுக்கு எடப்பாடியை கிழிச்சு தொங்க விட்டதுக்கான காரணம். ஏன்னா நம்ம ஊருக்கு போகிறோம் 3 மாதத்தில் வர்றதுக்குள்ளே இவங்க எதாவது அஸ்கா போட்டு திருப்பி சேர்ந்துட்டாங்கன்னா முழு அதிமுகவும் போய் பிஜேபியோட ஒரு டையை போடுறேன்னு சொல்லி அங்கேருந்து கூப்பிட்டு பேசி ஈஸியாக டையை போட்டாங்கன்னா நம்ம நாசமாக போயிடுவோம். நம்ம போட்ட திட்டம் இதாக இருக்காது. நம்ம அதிமுகவை பிஜேபியை விட்டு வெட்டி விட்டு ஒதுக்கி விட்டால் மட்டும்தான் பிஜேபியை 2ஆம் இடத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படின்றது அண்ணாமலையோட நம்பிக்கை. அதையும் மத்திய தலைமை ஏற்றுக்கிட்டால் கூட எந்த காலத்திலும் ஒரு 2 பேரும் ஒட்டிடக்கூடாதுன்றக்காக அசிங்கமாக பேசிட்டு இது பண்ணிட்டு போகிறது. இப்போ என்ன ஆகும்னா இப்போ திருப்பி பதிலுக்கு திட்டுவாங்கல்ல, அண்ணாமலையை திட்டுவாங்க, பிஜேபியை திட்டுவாங்கல்ல. திட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக இனி ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு பிஜேபி தலைமை நிச்சயமாக சேர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அதுக்குள்ளே நம்ம 3 மாதத்தில் வந்ததுக்கப்புறம் திருப்பியும் போட்டு அடின்னு அடித்து அதிமுகவை அதோட காலி பண்ணி விட்டுருவோம். இப்படின்றது தான் அண்ணாமலையோட திட்டம். அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த 2 நாளைக்கு ஊருக்கு போகிற 2 நாளைக்கு முன்னாடி தற்கூரி தவழ்ந்து போகிற இந்த பையன் அந்த பையன் ரொம்ப அசிங்கமாக எடப்பாடியை பேசுனதுக்கான காரணம். எனவே அண்ணாமலையோட திட்டம் என்ன அப்படின்னா, திமுக ஆட்சியில் இருக்கணும். 2026 திமுக ஆட்சிக்கு வர்றது தான் வாய்ப்பு இருக்குது. எனவே 2வது இடம் என்பதை அதிமுக கொடுத்து விடக்கூடாது. அதிமுக அழித்து அதை சுக்குநூறாக உடைச்சோ, இல்லை இவர்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டோ, இல்லைன்னா ரெட்டலையை பிடுங்கியோ, இல்லை எடப்பாடியை தூக்கி ஜெயிலில் போட்டோ ஏதாவது ஒன்று பண்ணி அதிமுக அழித்து விட்டோம் அப்படின்னா பிஜேபி ஒரு மெகா கூட்டணி மிரட்டி, பாமக ஏற்கனவே மிரட்டி காசு கொடுத்து தூக்கிட்டாங்க. விஜயகாந்த் ஒய்ஃபை கூப்பிடணும், காசை கொடுத்து அந்தமாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி கூட்டணியில் சேர்த்துக்கலாம். இப்படி இன்னும் பலரை வைத்துக்கிட்டு சீமானை மட்டும் வெளியில் வைத்துக்கொண்டு, ஏன்னா திமுகவுக்கு எதிராக பாலிடிக்ஸ் பண்ணி அதில் ஒரு கூட்டத்தை அவர்கள் பிரிச்சிடுறது. திமுகவுக்கு போகிற இளைஞர் கூட்டத்தை கொஞ்சம் பிரித்து அங்கிட்ட எடுத்துறது, விஜய் வச்சுக்கிட்டு கொஞ்சம் எடுத்துட்டோன்னா எல்லாமே பிரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பாஜக ஒரு பெரிய வளர்ச்சி அடைத்து 2ஆம் இடத்துக்கு போயிடும். அதுக்கிடையில் எம்ஜிஆரை பற்றி புகழ்ந்து, ஜெயலலிதா பற்றி புகழ்ந்து நீங்கள் பேசினதை பார்த்தீங்களா, புரட்சி தலைவி அம்மா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள்லாம் ஏன் அண்ணாமலை பேசணும், உனக்கும் அந்த கட்சிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பார்க்கலாம். பட் இருந்தாலும் அதை புகழ்ந்து பேசி அந்த ஓட்டை, அதிமுக ஓட்டை இப்போ எடப்பாடியெல்லாம் பரபரப்பாக செயல்படுறது இல்லைங்க, திமுகவுக்கு எதிராக இவங்கெல்லாம் வேஸ்ட்டு, இவர்களுடைய செயல்பாடெல்லாம் சரியில்லைன்ற மாதிரி வெளியே ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணால் அந்த கூட்டத்தில் கொங்கு பெல்ட்டில் இருக்க கொஞ்சம் கூட்டத்தை நம்மளும் கவுண்டர் தான், எம்ஜிஆர் கட்சியை சேர்ந்தவர்களையும் அதிமுக சேர்ந்தவரும் ஜெயலலிதா சேர்ந்தவர்களையும் அப்படியே கொஞ்சம் ஒரு 30% 20% 100 பேர் இருக்கானா ஒரு 25 பேர் நம்ம இழுத்துட்டோம்னா போதும். பிஜேபியில் ஒரு 15 பேர் இருக்கான். அப்படி இப்படின்னு கூட்டணி குழம்பு வச்சு எதிர்க்கட்சியாக உட்காந்துடணும். விஜயகாந்த் உட்காந்த மாதிரி ஒரு 28 சீட் 30 சீட்னாலும் வாங்கி அதிமுகவை பின்னுக்கு தள்ளிடணும் அப்படின்றதான் அண்ணாமலையோட பிளான். அதனால தான் அண்ணாமலையை தூக்காமல் வச்சுருக்காங்க. அடுத்து 2026 வரைக்கும் அண்ணாமலையை தூக்க மாட்டாங்க, அந்த பதவியை விட்டு நீக்க மாட்டார்கள். ஏனென்றால் ஜாடிக்கேற்ற மூடியாக பணத்தை கொடுத்தால் எதையும் செய்து முடிக்க தயாராக இருக்கக்கூடிய அண்ணாமலையை அவர்கள் மிகவும் நம்புகிறார்கள் டெல்லி தலைமை. எனவே அண்ணாமலை இந்த 3 மாதம் போகிறதே வேறு பிளான் பண்ணி பிஜேபியும் ஏடிஎம்கேயும் ஒட்ட வச்சிடலான்னு சொல்லி தமிழ்நாட்டில் உள்ள பிராமண லாபி முடிவு பண்ணுச்சு. அதை உடைத்து விடுவதற்காகத்தான் ஊருக்கு போகிற 2 நாளைக்கு முன்னாடி அசிங்கமாக கழிவு ஊற்றி தற்கொலை அது இதுன்னு பேசி உடைத்து விட்டார். அண்ணாமலை உடைச்சி விட்டாரா, இனி ஒட்டவே முடியாது அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போயிட்டு திருப்பி நான் திருப்பி அடிக்கிறேன் பாருன்னா 3 மாதம் கழித்து திருப்பி டோட்டலாக முடித்து கட்டுவது தான் அவர்களுடைய திட்டம். இதுதான் நடக்கப் போகிறது. எனவே இன்னும் அடுத்தடுத்த கட்டத்தில் என்னென்ன நடக்குது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.